ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்க சுச்சானி. இது நம்ம சமையல். இன்னைக்கு நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா எலபட்டு கறி, கறி ரெசிபி. எலபட்டு அப்படின்றது வந்து ஸ்ரீலங்கான்ற பேர். அது வந்து சிங்கள பெயர். பட் இதில் தமிழ் மீனிங் நேம் வந்து எனக்கு சத்தியமாக தெரியாது. இதுக்கு அப்படி ஒரு பேர் இருந்தால் கட்டாயம் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது நான் எடுத்திருக்கேன் இல்லையா, இப்போ நல்லா நல்லா ஆம், இடிச்சு மசிச்சு எடுக்கணும். அதுக்காக நான் ஒரு பொலித்தீன் பேப்பரில் இதை வந்து நான் சேர்த்து கொள்கிறேன். பொலித்தீன் கவரில் இதை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஒரு இரும்பு இரும்பு கம்பியாலேயோ சுத்தியாலேயோ நல்லா இதை வந்து நச்சு எடுத்துக்கொள்ளலாம். அப்பதான் வந்து லேசா அதோட சதையை வந்து நம்மளால வேறா கழட்டி எடுக்க முடியும். இதனால இதை நல்லா அடிச்சு இதை சுத்தம் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா இதை நச்சு உள்ளுக்குள்ள சதையை நம்ம வேறாக்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாதிரி இதை வந்து நல்லா நச்சதுக்கு அப்புறமா பாருங்க, பார்க்கணும் கொஞ்சம் அதை வந்து எல்லாம் நல்லா நைப்பட்டுருக்குன்னு வச்சதுக்கு அப்புறம் வந்து இதை நல்லா நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து கட்டாயமாக அது விதைகளோ இல்லை சதையோ இருந்துச்சுன்னா கறி வந்து கசக்கிறதுனால நம்ம காம்பையும் அது உள்ளுக்குள்ள சதையையும் விதைகளையும் அகற்றி வெறும் அதில் உள்ள மேலோட்டமாக இருக்கிற தோலும் லைட்டான மேலான சதையும் மட்டும்தான் இருக்கணும் கறி வைக்கிறதுக்கு. இல்லை அப்படின்னா நடுவில் அந்த கரு மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து இருந்தால் வந்து கறி கசக்கும், நம்மளால அதை வந்து சாப்பிட முடியாது. நார்மலாக நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள சதைகள் இல்லை, விதைகள் இல்லை, வெறும் மேலான தோல் மட்டும் தான் நான் எடுத்துருக்கேன் இப்போ கறி வைக்கிறதுக்காண்டி. இப்போ இது பாருங்க, பாருங்க, இந்த விதை அப்படின்னு இருந்துச்சோ இல்லை சதை இருந்தால் கறி கசக்கும். ஓகே, திரும்ப திரும்ப நல்லா சொன்னேன், நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கு வந்து நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து இதை வந்து கொஞ்சமாக ஊற வச்சிடலாம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு கிருமிகளோ இல்லை பூச்சிகளோ இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால இதை நம்ம நல்லா சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பெசரி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து இதோட கருவாடு துண்டுகள் சேர்த்தா இதில் சுவை அதிகமாகும். மற்றது இதுவே நம்ம எலபட்டுவ கறி வந்து தனியாக வச்சு சாப்பிட முடியாது, அது வந்து அவ்வளோ வந்து ருசியாகவும் இருக்காது. இந்த கருவாடும் சேர்ந்தாதான் அது வந்து வேற லெவலில் அமையும். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன கருவாடு வந்து இல்லை நெத்திலி நெத்திலி இந்த மாதிரி நெத்தலிசை சேர்த்து சமைச்சா நல்லா இருக்கும். அதுக்காக நான் வந்து இதில் தலையை பாதியாக எடுத்து இந்த மாதிரி கட்டி கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி இதை வந்து நான் கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் கறியில் சேர்த்துறதுக்காக. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி சரியா. அடுத்ததான் நம்ம வந்து கறிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, குச்சிக்கல் நம்ம இந்த மாதிரி தேவையான பொருட்களை எடுத்து நம்ம சுத்தம் பண்ணதுக்கப்புறமா வெட்டி எடுத்து வச்சுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா 2 மிளகாய் சேர்த்துருக்கேன் நான். ஜஸ்ட் நான் கொஞ்சமாக கறி வைக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஜஸ்ட் இது ப்ராக்டிஸ்க்காக, சரியா. ஏன்னா நான் கொஞ்சமாக வச்சு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி எடுத்து நல்லா இதில் அரிஞ்சு நல்லா கழுவி வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா அரிஞ்சும் வெள்ளைப்பூட நல்லா நச்சும் எடுத்துக்கொள்ளணும். ஓகே, இந்த மாதிரி நான் வெங்காயம், பச்சை குச்சிக்காய், தக்காளி, வெள்ளைப்பூடு இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வெட்டி வச்சுக்கொண்டேன். இந்த மாதிரி நீங்களும் செட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறது. நம்ம வந்து தேங்காய் பாலுக்காக தேங்காய் பாதி எடுத்து நம்ம துருவி எடுத்துக்கொள்ளலாம். நல்லா தேவையான அளவு தேங்காய் பூவை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் அந்த கறிக்கு தேவையான பாலுக்காக நான் வந்து தேங்காய் பூ கொஞ்சம் நான் துருவி எடுத்துக்கொள்கிறேன். துருவினதுக்கு அப்புறமா நம்ம வந்து
கிரைண்டர்ல சேர்த்து நம்ம இத நல்லா அடிச்சு எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்துக்கொள்ளலாம். நல்லா திக்கான பாலா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி சேர்த்து நல்லா திக்கா அடிச்சு எடுத்துக்கோங்க ஒருக்கா. அது வந்து கிரைண்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஜாடியில போட்டு இத வந்து நல்லா லைட்டா தண்ணி ஊத்தி அந்த ம் மிக்ஸி ஜாரையும் அது மேல உள்ள பாலை எடுத்து அதில ஊத்தி நம்ம வந்து இத வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஃபில்டர் பண்ணி. திக்கான பாலா இருக்கும். திக்கான பால் சேர்த்தா தான் வந்து இந்த கறி ரெசிபியோட சுவை வந்து அதிகமா இருக்கும். நம்ம லூஸ் பால் சேர்த்தோம்னா நல்லா இருக்காது. சப்புன்னு ஆயிரும். அதனால நல்லா திக்காவே சேர்த்துக்கணும். அடுத்தது நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப அடுத்து நம்ம வந்து கடாய அ அடுப்புல வச்சு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு காய விட்டுடலாம். அப்படியே லைட்டா நல்லா காஞ்சி வரவும் வர டைம் வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துக்கொள்ளலாம். தேங்காய் எண்ணெய். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எவ்வளோ கறி வைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி 1 ஸ்பூனோ, 2 ஸ்பூனோ இல்ல 3 ஸ்பூனோ நீங்க வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. சில பேர் வந்து ஆயில் அதிகமா சாப்பிட மாட்டீங்க. ஜஸ்ட் நீங்க சாப்பிடுற அளவு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து நீங்க சேர்த்துக்கோங்க. அடுத்ததா எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். ஓகே. நல்லா கடாயில உள்ள ஆயில் வந்து நல்லா காஞ்சிட்டு, இப்போ வந்து நான் வந்து வறுத்து எடுத்து வச்ச சீரகம் இருக்கு. இது வந்து சேர்த்துக்கொள்றேன். இத ஏன் சேர்க்கிறேன்னா வந்து, சாப்பாடு வந்து குயிக்கா செமிக்கிறதுக்கு வந்து இது உதவி செய்யும். அதனால நான் சீரகம் சேர்த்துக்கொள்றேன். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கொள்றேன். பாருங்க. இந்த மாதிரி கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா கருவேப்பட்டை சின்ன துண்டு பட்டை ஒரு துண்டும், கடுகு, வெந்தயமும் நான் சேர்த்துக்கொள்ள போறேன். இப்படி கடுகு, வெந்தயம் கொஞ்சமா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஒரே இதா நம்ம வந்து ஆயில்ல சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் லைட்டா நல்லா எண்ணெயில வதங்கி வர டைம் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். முதல்ல மிளகாய் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. உங்களோட சுவைக்கு ஏத்தபடி அப்படின்னா நீங்க சமைக்கிறது நெறைய பேர் வந்து ரொம்ப இந்த மிளகாய் தூள் யூஸ் பண்ணுவாங்க. நெறைய பேர் வந்து மிளகாய் தூள் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. அடுத்ததா மசாலா தூள். அதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இப்படி நம்ம வந்து எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது வந்து கொஞ்சமா நல்லா ட்ரை வரக்குள்ள இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விடணும். தண்ணி சேர்க்கறதுனால வந்து என்ன தண்ணியோட தண்ணி சேர்க்கிறப்போ சுவை கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து வதக்கிக்கணும். அடுத்து நல்லா வெட்டி வச்ச நம்ம கழுவி வச்சிருக்கு இல்லையா எண்ணெய் இதை வந்து நம்ம அந்த மசாலாவோட சேர்த்துக்கணும். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூடயே நம்ம எடுத்து வச்சோம் கருவாடு இல்லையா கருவாடும் நம்ம சேர்த்துக்கணும். நெத்திலி துண்டுகளையும் வெட்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வந்து இதை நல்லா வதங்க விடலாம்.
அதை நம்ம கலந்து விட்டு மூடி வச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து இதை நம்ம வந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கான்னு. வெந்திருக்க வாய்ப்பில்ல. மேலே வந்து வேகாது. அதனால இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு ஜஸ்ட் தண்ணி வந்து வத்தி போயிருந்தா திரும்ப நம்ம கொஞ்சம் வாட்டர் சேர்த்து இதை வந்து நல்லா பெரட்டி நல்லா அந்த காய்கள் வந்து வதங்க மட்டும் நம்ம இதை மூடி நல்லா வதங்க விடணும். ஒரு 20 நிமிஷம் இல்ல ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்துட்டேன். நல்லா வதங்கி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதங்கி இருந்தா நம்ம வந்து இதுக்கு மேலால நம்ம எடுத்து வச்சோம்ல திக்கான தேங்காய் பால் அத வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளணும். பார்த்தீங்கன்னா தெரியுது நல்லா வதங்கியிருக்கு. இத நல்லா நம்ம வந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளணும். பாருங்க இந்த மாதிரி சேர்த்து நல்லா இத கொதிக்க விட்டுடணும். தேங்காய் பால் வந்து திக்கா இருந்தா தான் இது வந்து நல்லாயிருக்கும். எந்த கறியா இருந்தாலும் தேங்காய் பால் கொஞ்சம் திக்கா இருக்கிறதுக்கு தான் கறி வந்து சுவையா இருக்கும். அதனால இத கொஞ்சம் நம்ம அப்படியே நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அ உப்பு சேர்த்துக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துட்டு, இப்போ வந்து நம்ம வந்து கல்லுப்பு சேர்த்துடலாம். நார்மலா நான் வந்து கல்லுப்பு யூஸ் பண்றதுனால கல்லுப்பு சேர்க்கிறேன். நீங்க வந்து முழுப்பு யூஸ் பண்றதுனாலும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து உப்ப சேர்த்துடுங்க. கல்லுப்பு தான் பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. உங்க விருப்பம் எப்படியோ அப்படியே செஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து இத கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயம் இந்த ரெசிபி வந்து வேற லெவல். நீங்க இத எடுத்து சாதத்தோட வச்சு பெனஞ்சு சாப்பிட்டு ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க. நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கே தெரியும். கட்டாயம் இது பிடிச்சிருந்தா என்னை வந்து வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. கட்டாயம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை சேரும். இவ்வளோ நேரம் எனக்காக இந்த வீடியோஸை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்றது என்ன அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை வந்து என்னோட ஷேர் பண்ணிட்டு போங்க. என்கிட்ட கமெண்ட் மூலியமாக என்கிட்ட வந்து கட்டாயம் ஷேர் பண்ணிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது நான் உங்கள் சுஜாதா.